சமீபத்தில் கவிஞர் பாடலாசிரியர் யுகபாரதி அவர்களுடைய 108வது காதல் கதை அப்படின்ற கவிதையை படித்தேன். ஒரு பேருந்து பயணத்தில் தான் அந்த கவிதை தொடங்குது. பவித்ரா என்றொரு பெண் பக்கத்து இருக்கையில் வந்து அமர்ந்தாள். பேரை கேட்க போக பிரியமாகி போனது. வயது கூடத்தான், அதனால் என்ன? இடமளித்ததற்கு நன்றி என்றோ எங்கிருந்து வருகிறீர்கள் என்றோ அவள் உதடு பிரிக்கவில்லை. எப்பவும் இதே நேரம்தானா, எப்பவும் இதே பேருந்து தானா என்று நானும் கேட்கவில்லை. நெடுநாள் பழகியதைப் போல அவள் பேச ஆரம்பித்தாள். அவள் பேச்சில் பிரியமும் அன்பும் அநேக ஆவலும் வெளிப்பட்டது. விடாத மழை போல, விட்டு விலகாத இசை போல எதையோ பேசிக் கொண்டிருந்தாள். நிறுத்தம் வந்ததும் இயல்பாக இறங்கிவிட்டாள். ஆம், பெண் எனப்படுபவள் நிறுத்தம் வந்ததும் இயல்பாக இறங்கி விடுகிறாள். ஆணின் அவஸ்தையோ அங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஆப்வியஸ்லி இந்த பேருந்து பயணம், இந்த டிராவல் அப்படிங்கிறது ஒரு சில நிமிடங்கள் இல்லை ஒரு சில மணித்துளிகள் அவ்வளோதான் இருந்திருக்கும். பட் ஒரு பொண்ணு ரொம்ப இயல்பா, அவளோட இயல்பிலிருந்து மாறாம பிரியமா ரொம்ப நாள் பழகினது மாதிரி பேசினப்போ ஒரு ஆணுடைய மனம் அப்படிங்கிறது அங்க சலனப்படுது, சஞ்சலப்படுது. ஸோ அவனோட பிரியம் அப்படிங்கிறது அங்கிருந்து ஆரம்பிக்குது. நிறைய நேரங்களில் பெண்கள் இது போன்ற ஒரு நிலையை ரொம்ப இயல்பாக கடந்து போயிடுவாங்க. பட் ஆண்களால முடியாது. அவங்க ரொம்ப சாஃப்டான மனதுடையவர்கள். ஒரு சில பிரியமான பேச்சுக்கே அவங்க ரொம்ப கரைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அந்த அவஸ்தையிலிருந்து மீண்டு வர்றதுக்கே ஒரு யுகம் ஆகும் போல அப்படின்ற மாதிரி கவிஞர் அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு.